பகுதி நேர தொழிலாக கொண்டவர் விஜயா வேலாயுதம் அவர்கள். பிஎஸ்சியோட டெக்கோட அந்த ஆடிட்டோரியம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்காக எப்போதும் திறந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒருவர் இந்த நூல்நெறி செம்மல் விருதை ஏற்றுக்கொண்டது நன்னறி கழகத்துக்கு மிகுந்த பெருமையை அளிக்கிறது. நன்றி ஐயா. இப்பொழுது நன்றி நிமிடம் நேரம், இன்னும் சில நிமிடங்கள் தான். அதாவது இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமமானவர்கள். கோவையை சேர்ந்த மிகச்சிறந்த தொழிலதிபர்கள், தேவி கேஜிபி அம்மையாட்கள், அப்புறம் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் அடங்கிய அவை இது. இங்கே பல பேர் இருந்து இந்த சபையை நிறைத்ததற்கும் இந்த விழாவை மிகச்சரியாக கொண்டு செல்வதற்கும் நன்றி செலுத்தும் விதமாக இப்பொழுது எங்களுடைய செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் நன்றியை நவிழக்கிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்னறி கழகத்தின் 67ஆம் ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழாவில் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த திரு ஏகாகோ சுப்பிரமணியம் அவர்களை பற்றி ஒரே ஒரு செய்தி. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழாவில் அவர் சொன்னார், எங்கள் குடும்ப அளவில் ஒரு மொட்டை அடித்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம், அதை பரஞ்சேர் வழியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம், அளவாக தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது விஜயா வேலாயுதம் அண்ணாச்சி அவர்களுக்கு அவருடைய குடும்ப நண்பர்களும் மற்றும் அவருடைய நண்பர்களும் இப்பொழுது மேடையிலே வாழ்த்த வேண்டும் என்று அவருடைய மகன் என்று சொன்னார். அவர்களை இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். வெறும் சால்வ மாத்திரம் போடுறேன். போடலாம். அது நன்றிகளை அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நிறுத்தி சிதம்பரம் விருது பெற்ற திரு சிதம்பரம் அவர்களுக்கும் திரு விஜயா பரிபுரம் வேலாயுதம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும் மரபு முத்தையா அவர்களுக்கும் நன்னறி கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்னறிகளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வரவு